ஒரு நிமிட செய்திகளில் முதலாவதாக மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் அரசு மரியாதைக்கு பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான நல்லக்கண்ணு 101வது வயதில் புதன்கிழமை அன்று காலமானார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தமிழ்நாட்டின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பெற்ற நல்லக்கண்ணுவுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தப்பட்டது. நல்லக்கண்ணுவின் இறுதி நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று முழங்கினார். வீர வணக்கம் வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் செவ் வணக்கம் செவ் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செவ் வணக்கம். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தோழர்களின் செம்படையுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நல்லக்கண்ணுவின் உடல் அவரது விருப்பப்படி சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்விக்காக தானமாக வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர்கள் ரஜினி, சூர்யா, கார்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணுவின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய போது ரஜினி கண் கலங்கியபடி நின்றார். அவரை பார்க்கறேன், அறிஞர் அண்ணாவை பார்க்கிறேன், காமராஜரை பார்க்கிறேன், கக்கன் அவர்களை பார்க்கிறேன். அவரை எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ண அவர்களுக்கு நான் பார்க்கிறேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா உருவாக்க நல்லக்கண்ண எடுத்துக்கிறார். முன்னதாக நடிகர்கள் சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோர் நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்தினர். தலைவர் இன்னும் இருந்தாங்கன்னு சொன்னாக்க யாரும் நம்ப மாட்டாங்க. நேற்று ஒரு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்துச்சு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசா மதிக்காம எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே குறிப்பிட்ட ஒரு தலைவர்னா பார்க்கறது ரொம்ப அரிது. நடிகர்கள் பாண்டியராஜன், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோரும் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலாந்துறை, இருட்டுப்பள்ளம், செம்மேடு, சாடிவயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. காற்றுடன் பெய்த மழையால் செங்கமல நாச்சியார்புரம் பிரதான சாலையோரம் இருந்த மின்கம்பம் சாய்ந்ததால் 3 மணி நேர மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. தென்காசியில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் செங்கோட்டை, குற்றாலம், மேலகரம், இலஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மழை பொழிந்தது. கூடலூர், சுள்ளிப்பட்டி, நாராயணத்தேவன்பட்டி, அணைப்பட்டி, ராயப்பன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. நான்காம் தேதி வரை தென் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 27ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், 2ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், 4ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூரில் அடுத்தடுத்து காகங்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் குவியல் குவியலாக காக்கைகள் மயங்கி விழுந்து உயிரிழப்பதால் பறவை காய்ச்சலாக இருக்குமோ என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த மாதம் சென்னை இந்திரா நகர், நீலாங்கரை, அடியாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காகங்கள் உயிரிழந்தன. இது தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வில்
பறவை காய்ச்சல் காரணமாக காகங்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பறவை காய்ச்சலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது. இந்நிலையில் கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் காக்கைகள் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாட்களாக காகங்கள் பறந்து கொண்டிருக்கிற காகங்கள் சோர்வடைந்து ஆங்காங்கே விழுந்த வண்ணம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பறந்துட்டே இருந்து சோர்ந்து விழுந்த பிறகு கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செத்து கிடக்குது. இந்நிலையில் உயிரிழந்த காகங்கள் மற்றும் கோழிகளை கால்நடை மருத்துவ குழுவினர் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தினர். மேலும் அந்த பகுதியில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னையின் கோடைக்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி ஏரியை வந்து சேர்ந்தது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 2ஆம் கட்ட தவணையாக கடந்த 24ஆம் தேதி வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இது நேற்று தமிழக எல்லையான 0 பாயிண்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பூண்டி ஏரியை அடைந்தது. தற்போது பூண்டி ஏரியின் நீர்மட்டம் அதன் மொத்த கொள்ளளவான 35 அடியில் 34.5 அடியை எட்டியுள்ளதால் அங்கிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தலா 250 கன அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் சென்னையின் கோடைக்கால குடிநீர் விநியோகம் எவ்வித தடையுமின்றி சீராக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஓய்வூதியமும் பணி நிறைவின் போது வழங்கப்படும் தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனை நிறைவேற்றும் வகையில் அரசாணை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வன களப்பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குடும்ப ஓய்வூதியமும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றுதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டம் நடைபெற்றது. சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வருவாய்த்துறை ஊழியர்களே, கூட்டமைப்பு நிர்வாகிகளே, அழைத்து பேசு, அழைத்து பேசு. அதேபோல காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பணிகள் பாதிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், திட்டத்தை ரத்து செய். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். 5 மாநில தேர்தல் பணிகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி புதுச்சேரியில் ஆய்வை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் சென்னை வந்த தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான 15 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஆலோசனைக் கூட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். நேற்று அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணைய குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்பொழுது அனைத்து கட்சிகளுமே ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் உயர் காவல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை வருமான வரித்துறை, வங்கி, விமான போக்குவரத்து, ரயில்வே உள்ளிட்ட 20 முக்கிய துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன.
தேர்தல் பறக்கும்படை உள்ளிட்ட முக்கியமான பணிகளில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக சார்பில் வலியுறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்க்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த KV தங்கபாலு தெரிவித்தார். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதே பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியல் வழங்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கராத்தே தியாகராஜன் கூறினார். அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் சென்னை வந்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குனர் ராகுல் நவீன் சென்னை வந்துள்ளார். இன்றும் நாளையும் சென்னையில் தங்கியிருக்கும் அவர் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள முக்கிய வழக்குகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தவுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள், மணல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார்கள் குறித்து அவர் விரிவாக ஆய்வு செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த 2 ஆண்டுகளுக்குள் கட்டாயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே அவர் உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளில் விசாரணையை வேகப்படுத்தவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தவுள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அமலாக்கத்துறை இயக்குநரின் இந்த திடீர் சென்னை வருகை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விசிகவுடன் மார்ச் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த திருமாவளவன் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் என்று பேசுவது வெறும் வதந்தி என்றார். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார். திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வெள்ளிக்கிழமையன்று பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பாடம் அடங்கிய 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. NCERT அச்சிட்டு வழங்கிய 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் ஒரு பாடம் சேர்க்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டது. அப்போது சர்ச்சைக்குரிய பாடம் திட்டமிட்ட சதி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கடுமையாக விமர்சித்தது. 10 பருவ மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை நாம் காட்டிவிடக் கூடாது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தினார். மேலும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தவறான கருத்துக்கள் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் கூட எடுத்து செல்லப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இதனையடுத்து கல்வி அமைச்சகம் சார்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் NCERT தரப்பிலிருந்து ஆத்மார்த்தமாக மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை வரவில்லை என்றும், மாறாக தங்களது தவறை மறைத்து நியாயம் தேடுவதாகவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பாடப்புத்தக விநியோகத்தை அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி சந்தையில் உள்ள புத்தகங்களை திரும்பப் பெற ஆணையிட்டார். சர்ச்சைக்குரிய பாடத்தை தயாரித்தது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பதிலளிக்குமாறு NCERT இயக்குநர் மற்றும் மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினார். பாட புத்தகங்கள் தயாரித்தவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இஸ்ரேலில் UPI பயன்படுத்துவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி யூதர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் புத்தாக்கம், விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் நெதன்யாகுவுடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்
स्थापित करने का निर्णय लिया है। इससे एआई, क्वांटम और क्रिटिकल मिनरल्स जैसे क्षेत्रों में सहयोग को नई गति मिलेगी। பின்னர் பேசிய நெத்தன்யாகு இந்தியாவிற்கும் தனக்குமான பிணைப்பு குறித்து நினைவு கூர்ந்தார். Great personal debt. You see, when I met Sarah for the first time, I think our first or second date was in an Indian restaurant in Tel Aviv. It was Rina Pashkarna. And I have to tell you, there is no question. First of all, the food was unbelievable. இஸ்ரேலின் உயரிய விருதை இந்திய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சூப்பர் 8 சுற்று போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்க முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 24 ரன்களில் வெளியேறினார். இஷான் கிஷன் 38 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 55 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது. இதன் மூலம் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களில் இரண்டாவது மிகப்பெரும் ஸ்கோர் என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரையன் பெர்னட் அதிரடியாக ஆடினார். ஆனால் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். இதனால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்த நிலையில் இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி தக்க வைத்துள்ளது. உதய்பூரில் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கீத கோவிந்தம், டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா ஜோடி ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. நட்பாக பழகி வந்த இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த சில நாட்களாக உதய்பூரில் உள்ள நட்சத்திர ரிசார்ட்டில் திருமண வைபவங்கள் நடைபெற்று வந்தன. இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள விஜய் தேவரகொண்டா தனது நெருங்கிய தோழி மனைவியானதாக பதிவிட்டுள்ளார். மணமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருமணத்தை தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் 39 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த தொழில்நுட்ப பூங்கா அமையும் இடத்தை சுற்றி 42 கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இருவாச்சி பறவை முகாமிட்டுள்ளது. அழிவின் பட்டியலில் உள்ள கேரள மாநில பறவையான இருவாச்சி பழங்குடியின கிராமத்தில் சுற்றித் திரிகிறது. இதனை பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து செல்கின்றனர். மாவட்டம் விராலிமலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சியினருக்கு பிரியாணி விருந்து படைத்தார். விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல் தெற்கு, இழுப்பூர் பேரூராட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இழுப்பூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது பிரியாணி விருந்து கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குழந்தை திருமணத்தை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். 29 வயதான கட்டட தொழிலாளிக்கும் 16 வயது சிறுமிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளதாக நிமிர் எனும் சிறப்பு காவல் குழுவிற்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற பெண் காவலர்கள் விசாரணை நடத்தியதில் மணப்பெண் 16 வயது சிறுமி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவலர்கள் மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் இந்திய தொல்லியல் துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். இங்கு கிடைத்துள்ள 3000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் எச்சங்கள், நடுகள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய தொல்லியல் துறையின் திருச்சி சரக கண்காணிப்பாளர் ஆரவல்லி தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் பறை இசைக்கு ஏற்ப வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உற்சாகத்தில் நடனமாடியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை இசைத்து ஒயிலாட்டம் நடைபெற்ற நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியும் நடனமாடி மகிழ்ந்தார். அவரைத் தொடர்ந்து வடமாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் நடனமாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பகுதியில் பெய்த பலத்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இன்னும் 10 தினங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனையுடன் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஊருக்குள் நுழையும் யானைகளை கட்டுப்படுத்த கோவை சாடிவயல் யானைகள் முகாமுக்கு 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. முத்து மற்றும் காவேரி என்ற கும்கி யானைகளின் வருகை வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த யானைகள் வரவால் கோவை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் யானை மனித மோதல்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூரில் திமுக மற்றும் பாஜகவினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. திருநீலகண்டபுரம் மற்றும் கொங்கு நகர் பகுதிகளில் பொதுமக்களிடம் கைபேசி மூலம் QR கோடை ஸ்கேன் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பேசுவது போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு பாஜகவினர் காலி மது பாட்டில்களை மாலையாக அணிந்து திமுக அரசின் மதுபான கொள்ளையை விமர்சித்தனர். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என குறிப்பிட்டு பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவையில் சமூக நலத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான கர்ப்பிணிகள் கலந்து கொண்டனர். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் NS சந்தியா தலைமையில் கர்ப்பிணிகளுக்கு வளையல் அணிவித்தும் சீர்வரிசை பொருட்கள் வழங்கியும் விழா சிறப்பிக்கப்பட்டது. அங்கு குழுமியிருந்த பெண்கள் கும்மியடித்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான அழைப்பிதழ் வெளியிடப்பட்டது. தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் சுவாமிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் அழைப்பிதழை வெளியிட்டனர். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாவதை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் ஆன்மீக மற்றும் ஜோதிட மாநாடுகள் நடைபெற உள்ளதாகவும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி புதுக்கோட்டையில் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து பிரம்மாண்ட அமைதி ஊர்வலத்தை நடத்தின. திலகர் திடலில் தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, மேயர் திலகவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல நல்லக்கண்ணுவின் மறைவையொட்டி சேலம் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிறை தியாகிகள் நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி அறந்தாங்கியில் வ.உ.சி. திடலில் தொடங்கிய மௌன ஊர்வலத்தில் அரசியல் கட்சி நிர்வாகிகள், வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து அமைதி பேரணி நடத்தின. பேரணியின் இறுதியில் பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணுவின் உருவப்படத்திற்கு நூற்றுக்கணக்கானோர் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். நெல்லையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை கவின் கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஓவியர் சந்துரு, எழுத்தாளர், மாணவர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அழகாம்பாள்புரம் அருகே சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த மர்ம பெட்டியால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். திருவரங்குடம் அறந்தாங்கி சாலையில் சீல் வைக்கப்பட்ட நிலையில் பெட்டி கிடப்பது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் பெட்டியை திறந்து பார்த்தபொழுது 3 பண்டல்களில் செய்தித்தாள்கள் இருந்தது தெரியவந்தது. இந்த செயல்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறையினர் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உதகையில் 1 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட புதிய பாலாடை கட்டி தயாரிப்பு தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோரின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் 14 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் உதகையில் புதிய பாலாடை கட்டி தொழிற்சாலை நிறுவப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். விருதுநகரில் புதிய அருங்காட்சியக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. விருதுநகர் ஆட்சியர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அருங்காட்சியக கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் தொல்லியல், வரலாறு, கலை, பண்பாடு, கனிம வளங்கள் உள்ளிட்டவற்றை மக்கள் ஓரிடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் 12 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 ஏக்கர் பரப்பளவில் புதிய அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்று பார்வையிட்டனர். சென்னை மதுரவாயலில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். சிக்கந்தர் என்பவரின் வீட்டில் பணியாற்றி வந்த பவானி என்பவர் அங்கிருந்த தண்ணீர் தொட்டியின் மூடி உடைந்து உள்ளே விழுந்துள்ளார். நீண்ட நேரமாக வெளியே வர முடியாமல் தவித்த அவரை தீயணைப்புத் துறையினர் வந்து மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோயிலில் கராத்தே டபுள் பஞ்ச் நிகழ்ச்சியில் உலக சாதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கராத்தே டபுள் பஞ்ச் நிகழ்ச்சியை 45 நிமிடங்கள் இடைவிடாது செய்து காட்டினர். ஒரு நிமிடத்திற்கு 130 முறை என 5,38,000 முறை தொடர்ந்து டபுள் பஞ்ச் செய்து உலக சாதனை படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அலங்காரமங்கலம், பாடகம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய பேருந்து சேவையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அவர் சிறிது தூரம் பொதுமக்களுடன் பேருந்தில் பயணம் செய்தார். நெல்லை மாவட்டத்தில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தன. கீழப்பிள்ளையார்குளம் பகுதியில் 100கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் புதன்கிழமை பெய்த மழையால் இந்த பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் பயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உதவ வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் கொள்முதல் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. முடிகொண்டான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவைக்கு அனுப்பப்படாமல் உள்ளன. இதனால் முடிகொண்டான், தென்குடி, சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யும் பணி தாமதமடைந்து வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க திமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியதால் பரபரப்பு நிலவியது. மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட வணிக வளாகத்தில் மாத வாடகை அடிப்படையில் டாஸ்மாக் கடை செயல்படுத்துவதற்கான தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதற்கு திமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு 4 கோடி ரூபாய் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையை செலுத்தியுள்ளனர். தை மாதம் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை திருக்கல்யாண மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. அதன்படி பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை மூலம் 4 கோடியே 2,879 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 135 கிராம் தங்கமும் 1 கிலோ 420 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரும் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா வைகுண்டர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார். ஐயா வைகுண்ட சுவாமியின் 194வது பிறந்தநாள் விழா வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அத்தியாவசிய பணியாளர்களுக்கு இந்த விடுப்பு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மார்ச் 14ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 15 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி சென்னையில் இருந்த தனியார் பேருந்தில் 15 லட்சத்துடன் வந்த ரகுமான் சாலையில் நடந்து சென்றார். அவரை காரில் பின்தொடர்ந்த கும்பல் ஸ்ப்ரே அடித்து பணத்தை பறித்துச் சென்றது. இதுகுறித்து ரகுமான் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சென்னையைச் சேர்ந்த பொன் சுரேஷ், மணிகண்டன், தினேஷ் ஆகியோரை கைது செய்தனர்.
கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் வாயிலாக நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மற்றும் மோப்ப நாய்களுடன் காவலர்கள் பள்ளி முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். இறுதியில் இந்த மிரட்டல் வெறும் புரளி என்பது உறுதியானது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகையில் விலை வீழ்ச்சியடைந்ததால் விரக்தியடைந்த விவசாயிகள் கேரட்டுகளை சாலையோரத்தில் கொட்டியுள்ளனர். கர்நாடகா, பெங்களூரு பகுதிகளிலிருந்து கேரட் இறக்குமதி செய்யப்படுவதால் உதகை கேரட்டுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இது உதகை விவசாயிகளிடையே விரக்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நஞ்சநாடு, முத்துறை, பாலாடா போன்ற பகுதிகளில் விளைவித்த கேரட்டுகளை விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டினர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமண சீர்வரிசை ஊர்வலத்தின் போது கிரிவல பாதையில் வெடிவைத்து சாலையை குப்பையாக்கிய நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கறிக்கடை உரிமையாளர் ராமர் சீர்வரிசை எடுத்துக்கொண்டு சென்றபோது பட்டாசுகள் வெடித்துள்ளார். சாலையில் குப்பை போட வேண்டாம் என அறிவுறுத்திய மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராமர் அவர்கள் மீது வெடியை கொளுத்தி போட முயன்றதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பொது இடத்தை சுகாதாரமற்ற முறையில் மாற்றியதற்காக அவருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் சிந்தாமணிப்புதூர் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீது பின்னால் வந்த லாரி மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தூக்கி வீசப்பட்டார். காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வேன் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமானூரைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் வேல்முருகன் என்பவருக்கும் மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி வேனில் சென்றபோது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வேனை நிறுத்தி வேல்முருகன் தனது நண்பர்களை காவலுக்கு நிறுத்திவிட்டு மாணவியை வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வேல்முருகன் கைது செய்யப்பட்டார். உடந்தையாக இருந்த இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உதகையில் தனியார் பள்ளிக்குள் புகுந்த எருமையால் மாணவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். சாலையில் சுற்றித் திரிந்த எருமை திடீரென பள்ளி நுழைவாயில் வழியாக வளாகத்திற்குள் நுழைந்தது. இதனை கண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் பதற்றமடைந்தனர். பின்னர் அங்கு வந்த பணியாளர்கள் எருமையை விரட்டினர். புறநகர் பேருந்து நிலையத்தை இடமாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி நகரில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி புறநகர் பேருந்து நிலையம் ரெட்டியள்ளிக்கு மாற்றப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஆனால் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்தே அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து வணிகர் சங்கங்கள் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஒரு நாள் முழு நேர கடையடைப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரியில் அமைச்சர் நாசர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரியில் இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிலை திறப்பு விழா நடந்தது. அதில் அமைச்சர் நாசர் பங்கேற்று பேசிக் கொண்டிருந்த போது என்சிசி மாணவர் ரவிக்குமார் திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரனின் காரில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிவகங்கை மாவட்டத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என அமைச்சர் பெரிய கருப்பனிடம் பெண்கள் முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர் பெரிய கருப்பன் 203 கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை வழங்கி தம்பதியினரை வாழ்த்தினார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அமைச்சர் புறப்பட்ட போது கர்ப்பிணிகள், உறவினர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்றும் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 112 காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர். அப்போது பேசிய முதலமைச்சர் குற்றவாளிகளுக்கு ஆலோசனை வழங்கி திருத்த முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆலோசனை வழங்குமாறு அறிவுரைகள் வழங்கும் வாயிலாகவும் குற்றம் குறைக்கப்படுவது ஏதுவாக இருக்கும். குற்றவாளிகள் திருந்துவதற்கு அது ஒரு கருவியாகவும் அமைகின்ற வாய்ப்பு உண்டு.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சேசுராஜபுரத்தில் பாலியல் துன்புறுத்தலால் 2.5 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் வளர்ப்பு தந்தை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதத்தில் பெரியநாயகம் என்பவர் தான் இரண்டாவதாக திருமணம் செய்த பிரின்சி என்பவரின் 2.5 வயது மகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நிலையில் குழந்தை வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெரியநாயகம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் பரவை அருகே கோயில் மேற்கூரை அமைப்பதில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊர்மச்சி குளத்தில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலுக்கு மேற்கூரை அமைக்க அமைச்சர் மூர்த்தியிடம் மனு அளிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பூமி பூஜை தொடங்க இருந்தது. மேற்கூரை அமைத்தால் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும் என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்புக்கும் இடையே சமரசம் எட்டாத நிலையில் கோயிலுக்கு பூட்டு போடப்பட்டது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ரைடு சென்ற கல்லூரி மாணவி தவறி விழுந்து பலத்த காயமடைந்தார். ராயபுரத்தைச் சேர்ந்த 21 வயதான சஃப்ரின் பாத்திமா தோழிகளுடன் விஜிபிக்கு சென்றுள்ளார். அங்கு ராக் அண்ட் ரோல் ரைடில் செல்லும் போது அவர் சீட் பெல்ட் அணிவதற்கு முன்பாகவே ஆபரேட்டர் ரைடை இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தவறி விழுந்த சஃப்ரின் பாத்திமா பலத்த காயமடைந்தார். இது தொடர்பாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஆபரேட்டர்கள் பூட்டி, அருணாடோய் கோவாலா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தந்தையை வெட்டி கொலை செய்துவிட்டு உடலுடன் படுத்து தூங்கிய மகன் கைது செய்யப்பட்டார். பெரியப்பேட்டையைச் சேர்ந்த லோகநாதன், அவரது மகன் ஹரிஷ்குமார் இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். ஹரிஷ்குமாருக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை இரவு தந்தை மகனிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ஹரிஷ்குமார் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து லோகநாதனின் தலையில் வெட்டி கொலை செய்துள்ளார். தூத்துக்குடியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதன்கிழமையன்று ஆதிபராசக்தி நகரில் பாதாள கழிவுநீர் கால்வாய் மோட்டார் பம்பை படம் எடுக்க சென்ற ராஜ்குமார் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். இந்நிலையில் ராஜ்குமாரின் உறவினர்கள் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கேட்டு மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் உண்டியல் காணிக்கையை திருடிய ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புதன்கிழமையன்று மாதாந்திர உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. அப்போது கோவில் ஊழியர் சங்கர் 12,500 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை திருடியுள்ளார். இது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் சங்கரை பணியிடை நீக்கம் செய்து கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தனியார் கல்லூரி பேருந்து விளைநிலத்தில் கவிழ்ந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலத்த காயமடைந்தனர். மன்னார்குடிக்கு மாணவர்களுடன் சென்ற ஏஆர்ஜே கல்லூரி பேருந்து பரவத்தூர் அருகே விபத்தில் சிக்கியது. எதிரே வந்த ஆட்டோவிற்கு வழிவிட முயன்றபோது விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. காரைக்குடியில் ரயில்வே கேட் தற்காலிகமாக மூடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தண்டவாள பராமரிப்பு பணிக்காக ரயில்வே கேட் தற்காலிகமாக மூடப்பட்டது. அரியக்குடி இழுப்புக்குடி செல்லும் வழியில் உள்ள ரயில்வே கேட் வழியாக நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்நிலையில் தண்டவாள உறுதித்தன்மை தொடர்பான பராமரிப்பு பணிகளை ரயில்வே பணியாளர்கள் மேற்கொண்டனர். இதன் காரணமாக ரயில்வே கேட் தற்காலிகமாக மூடப்பட்டது. அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் பயணிக்க தெற்கு ரயில்வே வேண்டுகோள் விடுத்தது. திருவண்ணாமலையை அடுத்த ஆவூர் அரசு பள்ளியில் சுட்டெரிக்கும் வெயிலில் மாணவர்களை செடிகள் நடும் பணியில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இன்னும் சில நாட்களில் தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் இதுபோன்ற செயல்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவதா என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரசித்தி பெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கட்டப்பட்ட சஷ்டி மண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பக்தர்கள் தங்கும் வகையில் 4,50 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர்.
திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் முன் அமர்ந்து விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வேடச்சந்தூரில் கடந்த 10 ஆண்டுகளாக மர்ம வெடிச்சத்தம் கேட்பது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், அந்த பகுதியில் சட்டவிரோத மணல் மற்றும் கிராவல் மண் எடுக்கப்படுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றன என்றும் கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்தவிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 620 கிலோ உயர் ரக முந்திரி பருப்பு பறிமுதல் செய்யப்பட்டது. மரைக்காயர்பட்டினம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு ஃபைபர் படகில் பொருட்கள் கடத்த இருப்பதாக கியூ பிரிவு காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு ரோந்து சென்ற காவல்துறையினர் முந்திரியை கடத்த முயன்ற உமர் ஃபரூக் என்பவரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனம், ஃபைபர் படகு உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அருகே திருக்கால்மேடு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட 51 வார்டுகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் நத்தப்பேட்டை ஏரிக்கரை குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர்கள் குப்பை கிடங்கிற்கு தீ வைத்துள்ளனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு புகை மண்டலம் எழுந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கட்சி தலைமை அனுமதியின்றி நிர்வாகிகள் யாரும் எவ்வித ஊடக விவாதங்களிலும் பங்கேற்கக்கூடாது என தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தொலைக்காட்சி பேட்டிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் விவாதங்களில் பங்கேற்கும் தவேகவினர் கட்சி தலைமையிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணியின் செல்போனை திருடிய நபரை ரயில்வே காவலர்கள் கைது செய்தனர். புகாரின் பேரில் நடைமேடை 2 பதுங்கியிருந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சின்ன குல்லையப்பா முருகியை பிடித்து விசாரித்ததில் அவர் மீது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து செல்போனை மீட்ட போலீசார் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புதிய மாங்காடு ஊராட்சி பகுதியில் 100 நாள் வேலை சரிவர வழங்கப்படாததை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்காடு செய்யார் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே பின்னால் வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த இளைஞர் உயிரிழந்தார். ஆற்காடு கஸ்பா பகுதியைச் சேர்ந்த சபீர் என்ற அந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்புறம் வந்த லாரி அவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. தலையின் மீது லாரி டயர் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூரில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் மின்வாரிய மேற்பார்வையாளர் பொறியாளர் அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளாஸ் 1, கிளாஸ் 2 ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை அம்பத்தூர் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகூரைச் சேர்ந்த எலியா சாமுவேல் புதன்கிழமை இரவு மதுபோதையில் கேரம் விளையாடிய போது அதே பகுதியைச் சேர்ந்த சரத், சந்தோஷ், பெரியசாமி ஆகியோருடன் சண்டையிட்டுள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை மாதனாங்குப்பம் பிரதான சாலையில் நின்றிருந்த எலியா சாமுவேலை சரத் உள்ளிட்ட 3 பேரும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் 24 ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிவகங்கை மாவட்டத்தில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஜவுளிக்கடை ஊழியருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 43 வயதான மாரிச்சாமி என்பவர் 2018ஆம் ஆண்டு சிங்கமுடரியில் ஜவுளிக்கடை ஒன்றில் பணியாற்றினார். அப்பொழுது திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மாரிச்சாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விக்ரமசிங்கபுரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது காவலர்களை கண்டது மாணவர்கள் மற்றும் சிலர் தப்பி ஓடினர். இதனையடுத்து டானா பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரை காவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரைத் தொடர்ந்து சந்தோஷ், நம்பிராஜன் என்பவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 35 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று முக்கூடல் அருகே 2 கிலோ கஞ்சா வைத்திருந்த ஒடிசாவைச் சேர்ந்த
ஹேமந்த் மர்ஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விபத்தில் இறந்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வீரப்பம்பாளையத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் புகழேந்தி, மதியரசன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கினர். இதில் இருவரும் மயங்கிய நிலையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாக மதியரசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மதியரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து வாகனத்தை ஓட்டியது புகழேந்திதான் என கூறி மதியரசன் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோவிலில் உண்டியல் உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது. புதன்கிழமை இரவு அல்லூர் கிராமத்தில் உள்ள கோயிலின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் உண்டியல் பணம், சுவாமி சிலைகள், குத்துவிளக்குகள், பித்தளை பாத்திரங்களை திருடிச் சென்றுள்ளனர். இதில் பணத்தை தவிர மற்ற பொருட்களை காட்டுப்பகுதியில் வீசிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.